தமிழக மக்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு திருவாரூர் மாவட்டம், தாய் தந்தை 2 பேரையும் இழந்து 2 பொண்ணு ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோ எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தமிழக அரசு அந்த ஊர் மக்கள் ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. தாய் தந்தையரை இழந்து வாடும் 3 முகங்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எந்த பிள்ளைகளுக்குமே வரக்கூடாது. வாடிய முகங்களோடு அரசுக்கு வைத்த கோரிக்கை கடவுள்களாக மாறிய அக்கம் பக்கத்தினர். சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்களுடைய தாயார் உடல்நலக் குறைவினால இறந்துட்டாங்க. அதன் பிறகு அவருடைய தந்தை கூலி வேலை பார்த்து அன்றாட அந்த பிள்ளைங்களை பார்த்து வந்தார். அவரும் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி உடல்நல சரியில்லாமல் இறந்துட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி வாழ்வாதாரம் ரொம்ப ஏழ்மையாகிவிட்டது. காரணம் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி வசதி இல்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, அந்த பிள்ளைங்களை அரவணைக்கிறதுக்கு யாருமே இல்லை, உறவினர்கள். ஆகையினால் அந்த பிள்ளைங்களை இப்போ எதிர்காலம் ஒரு பக்கம் உணவு, இன்னொரு பக்கம் படிப்பு. அப்போ இந்த படிப்புக்கும் அந்த பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைப்படுது. அதனால் அரசாங்கம் ஒரு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த பிள்ளைங்க படிப்புக்காகும். 2வது வீடு ரொம்ப கூரை வீடு. அதாவது கூரை வீடாக இருந்தாலும் கீத்தே இல்லை, அவங்கள்ட்ட அளவுக்கு வசதி இல்லாத மாற்றி இருக்கிற அளவுக்கு இருப்பிடும். அதனால் அந்த வீட்டுக்கும் ஒரு அரசாங்கமும் சமூக ஆளரும் பார்த்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவிடுமாறு உங்களை இருக்கிறவங்க கூப்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நன்னிமங்கலம் அப்படிங்கிற இந்த கிராமத்தை சேர்ந்த சிவகுமார், சுமதி அப்படிங்கிற தம்பதியருக்கு ஸ்வாதி, ஸ்வேதா, சிவேஸ்வர் அப்படிங்கிற 3 பிள்ளைகள் இருக்காங்க. தந்தை சிவகுமார் தையல் தொழில் செஞ்சு குடும்பத்தை நடத்தி வந்த நிலையில தாய் சுமதி 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காலமானதா சொல்லப்படுது. தந்தை சிவகுமாரும் 5 மாதங்களுக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால உயிர் நீத்திருக்காரு. இந்த சூழல்ல அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர 2 பெண் பிள்ளைகளும், 3வது மகனான சிவேஸ்வரன் அரசு உதவி பெறும் பள்ளியில 4ஆம் வகுப்பும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. தந்தை சிவகுமார் இறந்ததுக்கு அப்புறமா 3 பிள்ளைகளுமே அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோட உதவியோட தான் தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு கூரை வீட்டுல வசிச்சிட்டு இருக்காங்க. 3 பேரும் பள்ளிக்கு போக முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. வேலைக்கு போகும் வாய்ப்பும் இல்லாம, வருமானமும் இல்லாம அன்றாடம் வாழ்க்கையை நடத்தும் பரிதாப நிலை ஏற்பட்டிருக்கு. இவங்க வசிக்கிற வீட்டோட கூரைகளும் பழுதடைஞ்சு ஓட்டையாகி வெயில் மழையில குளிர்காலங்கள்ல ரொம்பவும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்காங்க. 3 பேருமே பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தாம ஆர்வத்தோட முயன்று நல்லாவும் படிச்சுட்டு வராங்க. 3 பேருமே பெற்றோரை இழந்து வறுமையில வாடினாலும் மூத்த மகள் ஸ்வாதிக்கு செவிலியராகி மக்களுக்கு மருத்துவ சேவை செய்யணும் அப்படிங்கிறது லட்சியமாகவும் கனவாகவும் இருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசு தாய் தந்தையை இழந்து தனியா வசிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு உணவு, உடை, இருப்பிடம், கல்வி இப்படி பல அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அக்கம் பக்கத்தினர் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு அரசு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அக்கம் பக்கத்தினர் வச்ச இந்த கோரிக்கையானது பார்த்த பலரையுமே கண் கலங்க வச்சிருக்கு. இந்த வீடியோவை வெளியிடுறேன். தமிழக மக்கள் யார் கண்ணுக்கு இந்த வீடியோ பட்டாலும் நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகணும், பார்க்கணும். இந்த 3 குழந்தைகளுக்கும் உதவி பண்ணணும். அவங்க வீடு கூரை வீடு, மழை பெஞ்சா ஒழுவும். ஆனால் அந்த வீட்டிலலாம் அந்த பிள்ளைங்க இந்த காலத்தில் இப்படி வாழ்கிறாங்கன்னா ரொம்ப மனசுக்கே கஷ்டமாக இருக்குது.